திருவண்ணாமலையில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மழைநீர் புகுந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மழைநீர் புகுந்ததால் மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கொட்டி தீர்த்த கனமழையால் தலைமை ஆசிரியர் அறை மற்றும் 6 வகுப்பறைக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் மாணவர்களும் ஆசிரியர்களும் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிரண், கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ரூபி. திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட செங்கம் சாலையில் சண்முகா தொழிற்சாலை பகுதியில் அரசினர் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளிக்கு சுற்று வட்டார பகுதியிலிருந்து சுமார் 900க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு திருவண்ணாமலை அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. அதன் காரணமாக பள்ளி வளாகம் முழுவதும் மழை நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. மேலும் பள்ளி வளாகத்திற்குள் பொது கால்வாய் நீர் புகுந்ததால் தலைமை ஆசிரியர் அறை உள்ளிட்ட 6 வகுப்பறைகளுக்குள் தண்ணீர் தேங்கி மாணவர்கள் படிக்கும் இடமே தண்ணீரில் மிதக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பள்ளி வளாகம் முழுவதும் கழிவுநீர் தேங்கி சகதியாக மாறி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அமர முடியாமலும் நடமாட முடியாமலும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகினர். இது குறித்து அங்கு பணிபுரியும் ஆசிரியர்களிடம் விசாரித்த போது இங்கு எப்போ மழை பெய்தாலும் பள்ளி முழுவதும் மழை நீருடன் கழிவுநீர் தேங்கி காணப்படுகிறது என்றும் இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் நிலவுகிறது என்றும் இப்பிரச்சனை மாணவர்களின் உடல் நலத்திற்கும் கல்விக்கும் பெரும் தடையாக உள்ளது என்றும் இதற்கான நிரந்தர தீர்வாக மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக கால்வாயை அகற்றி மாற்று பாதையில் பொது கால்வாய் செல்லும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி ஊழியர்கள் பள்ளியில் உள்ள கழிவுநீரை அகற்றும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். ரூபி, விவரங்களுக்கு நன்றி கிரண்.